சோசியலிச இளைஞர் சங்கம் இன்று கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது சமூக இணையதளம் குறித்து கருத்து தெரிவிக்கப்பட்டது. මාස දෙකකට ආසන්න කාලයේදී විශේෂයෙන්ම තරුණියන් 2 மாதங்களுக்குள் 4 யுவதிகள் அல்லது பாடசாலை மாணவிகள் பேஸ்புக் இணையதளம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமைச்சரவையின் பேச்சாளரும் போலீஸ் ஊடக பேச்சாளரும் நேரடியாக பேஸ்புக்கை தடை செய்வதாக கூறாவிட்டாலும் அவர்களின் பேச்சில் அந்த அர்த்தம் இருந்தது. இந்த 4 மரணங்களை அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் பேஸ்புக்கை தடை செய்வதற்கு முயல்வதை எம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சில நேரம் வேண்டுமென்றே இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடலாம். தற்கொலை தொடர்பிலும் இதன் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. ලංකාවේ සීදීනසා ගැනීම ගත්තොත් මාළඟ සම්පූර්ණ දත්ත තිබෙනවා. லங்காவே இலங்கையின் மனோதத்துவ வைத்தியர்களின் சைக்கோபேஷன் ஜேர்னல் ஆஃப் ஸ்ரீலங்கா என நூலின் பிரகாரம் சர்வதேச ரீதியில் தற்கொலையில் இலங்கை 11வது இடத்தில் உள்ளது. இதில் இளம் வயதினர் தற்கொலைதான் விசேட அம்சமாகும். இது 2 தசாப்த காலமாக காணப்படுகின்றது. இளம் வயதினரின் தற்கொலை அதிகரிக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது. போரினால் பாதிக்கப்பட்ட வடமாகாண மக்களுக்கான நிதியுதவி வழங்கும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. போரினால் பாதிக்கப்பட்ட வடமாகாண மக்களுக்காக 39.8 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்றைய தினம் 285 பயனாளிகளுக்கான காசோலைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். இந்த நிகழ்வில் புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு பிரதி அமைச்சர் சந்திரஸ்ரீ முத்துக்குமார், பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் முருகேசு சந்திரகுமார் மற்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட இந்த முன்னாள் போராளிகளை இந்த அரசாங்கம் சமூகத்துடன் இணைத்தது மட்டுமல்ல, தொடர்ச்சியான அவர்களுக்கான வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை வழங்குகின்றது. வன்னி மாவட்டங்களிலே நாங்கள் தொழில் வாய்ப்புகள், அரச தொழில் வாய்ப்புகளில் முன்னாள் போராளிகளுக்கு முன்னுரிமை வழங்கி இருக்கின்றோம். மற்றும் அவர்களது அடிப்படை வசதிகளுக்காக தொடர்ச்சியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவர்களின் அவலத்தை வைத்து அரசியல் செய்வதை விட உருப்படியாக அவர்களது எதிர்காலத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்றுதான் சமூக ரீதியான சிந்தனை எல்லோருக்கும் இருக்கணும். அது அரசியல்வாதிகளாக இருந்தால் என்ன, ஊடகங்களாக இருந்தால் என்ன, அவர்களின் எதிர்காலத்துக்கு எங்களால் என்ன பணியாற்ற முடியும் என்பதை பற்றித்தான் எங்களுக்கு கருத்திருக்கணும். அவர்களின் அவலத்தை, அவர்களது கண்ணீரை வைத்து அரசியலாக்குவதை விட அவர்களையும் இந்த சமூகத்துடன் சேர்ந்து வாழ, சந்தோஷமாக வாழ கூடிய ஒரு சூழலை உருவாக்குவது தொடர்பாகத்தான் எங்களுக்கு சிந்தனை இருக்க வேண்டும். மின் உற்பத்தி நிலையங்களை அண்மித்த நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் படிப்படியாக குறைவடைவதுடன் இந்த நீர்த்தேக்கங்களுக்குள் மூழ்கியிருந்த நகரங்கள் சில வெளியே தென்படுகின்றன. மின் உற்பத்தி நிலையங்களை அண்மித்த நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் படிப்படியாக குறைவடைவதுடன் இந்த நீர்த்தேக்கங்களுக்குள் மூழ்கியிருந்த சில நகரங்கள் வெளியே தென்பட ஆரம்பித்துள்ளன. 1965ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மௌசாகலை 5ஆண்டு நீர் தொடர்பான யோசனை முறைமையினால் அந்த பிரதேசங்களில் உள்ள மக்கள் அங்கிருந்து வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டது. இவ்வாறு வேறு இடத்திற்கு சென்ற ஒருவரே கே ரமணன். அந்த காலகட்டத்தில் பாடசாலைக்கு செல்லும் வயதை கடந்த இவர் தனது தந்தையின் வியாபாரத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய சந்தர்ப்பத்தில் அவர் எதிர்கொண்ட பல விடயங்களை எம்முடன் பகிர்ந்து கொண்டார். எனது தந்தை ஒரு வியாபாரி, இரும்பு வியாபாரம் செய்தார். அதனால் பெரும்பாலும் அதனுடனேயே காலத்தை கழிக்க வேண்டி ஏற்பட்டது. இவற்றை அகற்றுமாறு கூறினர். அத்துடன் பழைய நகரத்தில் இருந்த கட்டடம், வைத்தியசாலை போன்றவற்றை உடைத்து அவற்றை ஒவ்வொரு பகுதிக்கும் எடுத்துச் சென்றனர். அந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு வீடு ஒன்றை தேடிக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. சாமிமலை வீதியிலேயே எமது வீடு இருந்தது. அங்கிருந்துதான் நான் பாடசாலை சென்றேன். அது மிகவும் அழகிய காலம். அந்த பழைய நகரத்தில் இருபுறத்திலும் கடைகள் காணப்பட்டன. 1969ஆம் ஆண்டுக்கு முன்னர் ஹட்டன் நகரின் இந்த இடத்திலிருந்து கங்வேவத்தைக்கு சென்று அங்கிருந்து கொழும்புக்கு செல்லவிருந்த பாதையிலேயே நான் தற்போது நிற்கின்றேன். ஹட்டனிலிருந்து இந்த இடத்தினூடாக கங்வேவத்தைக்கு சென்று அங்கிருந்து சிவனொலிபாதமலைக்கு செல்லும் பாதை என்றும் இதனை கூறலாம். 1969ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் திகதி இந்த வீதி மற்றும் இந்த நகரம் நீரில் மூழ்கியது.
ஏன் இவ்வாறு நேர்ந்தது என்பது தொடர்பில் பாடசாலை வயதை கடந்த ரமணனுக்கு நினைவில் இல்லாத போதிலும் அது தொடர்பில் இவ்வாறு கருத்து தெரிவிக்கின்றார். இங்கு நீர் வரும் என்று தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக நீர் வந்தது. முதலில் கங்கை வத்தைக்கு நீர் வந்தமை தெரியும். அந்த நேரம் இரவு பகலாக கடும் மழை பெய்தது. அதனை நாம் சென்று பார்த்தோம். 3 நாட்களுக்குள் மூடப்பட்டு விட்டது. பழைய மஸ்கலியா நகரில் இருந்த இந்து கோயில், விநாயகர் கோயில், விகாரை மற்றும் பள்ளிவாசல் போன்ற வணக்க ஸ்தலங்கள் இந்த நாட்களில் வெளியே தென்பட்டன. மௌசாகலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் குறைவடைவதன் காரணமாகவே இவற்றை காண முடியும். தென்மாகாண சபை தேர்தல் மேடைகளில் முதலமைச்சர் பதவி தொடர்பான கருத்துக்கள் தற்போது சூடுபிடித்துள்ளன. தென்மாகாண சபையின் அடுத்த முதலமைச்சர் யார்? මම කිසිමදාක ඉහිරුණු කෙරට අනන මිනිහෙක් නෙමෙයි මිත්‍රවරුනි. கீழே கொட்டிய பாலுக்கு அழுபவன் நான் அல்ல. அதனால்தான் கடந்த காலங்களில் கட்சியால் கிடைக்கப்பெற வேண்டியவை வழங்கப்பட்டது. கட்சிக்கு நாங்கள் செய்த சேவையை ஜனாதிபதி கௌரவித்து நீதியாக செயற்பட்டுள்ளார். ஆகவே எதிர்காலத்திலும் தொடர்ந்தும் மக்களுக்கு சேவை செய்ய அந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் வழங்குவார் என்ற நம்பிக்கை எமது இதயங்களில் உள்ளது. එවැනි දැඩි විශ්වාසයක් අපේ හදවතේ තිබෙනවා. මහායමතිකම අපි ඒ තියෙන வரப்பிரசாத නැත්නම් බලතල සඳහා முதலமைச்சர் பதவியில் உள்ள அதிகாரங்கள் மற்றும் வரப்பிரசாதங்களுக்காக அதனை கேட்கவில்லை. இதனை எடுத்துக்கொண்டால் முதலாவது 2 தடவையும் காலிக்கு வழங்கப்பட்டால் இரண்டாவதாக மாத்தரைக்கு வழங்கப்பட வேண்டும். மீண்டும் 2 முறை காலிக்கு வழங்கப்பட்டால் பின்னர் மாத்தரைக்கு வழங்குவதே முறை. ஆகவே 7வது மற்றும் 8வது மாகாண சபைகளில் முதலமைச்சர் பதவி மாத்தரைக்கு வழங்கப்பட வேண்டும். இதற்கான தகுதி தொடர்பில் பேசுகின்றனர். காலி முதலமைச்சர் தொடர்பில் குறிப்பிடுகின்றனர். விமர்சிப்பதாக யாரும் நினைக்க கூடாது. ஆளுமையை அளவிடுவது அகலத்திலும் உயரத்திலும் என்றால் அது ஒரு போட்டி அல்ல. බලල මාතින් නම් තරගයක් නැහැ. முதலமைச்சர் பதவியில் வெற்றிடம் காணப்படுமாயின் அதற்கு நான் விருப்பமில்லை. முதலமைச்சர் பதவியை இங்கு கோருவது எந்த விதத்திலும் நியாயமில்லை. ஏனென்றால் மாத்தரைக்குத்தான் கூடுதலான தடவை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. எம்மை விட ஹம்பாந்தோட்டைக்கு உரிமை கோர முடியும். மாகாண சபை வரலாற்றில் ஒரு தடவை கூட ஹம்பாந்தோட்டைக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. மாவட்டத்தில் முதலாவதாக வர முடியாதவர்கள் தான் இன்று முதலமைச்சர் பதவியை கேட்கின்றனர். 30ஆம் திகதி வாக்குகளை எண்ணும் போது சுதந்திர கூட்டமைப்பு வெற்றி பெற்றதை போன்று முழு இலங்கையிலும் விருப்பு வாக்குகள் வீதத்தில் முதலாவதாக வந்து தென் மாகாணத்தின் முதலமைச்சராக பதவியை பொறுப்பேற்பேன் என்பதனை அறிவிக்கின்றேன். அடுத்த முதலமைச்சர் என வெறுமனே கூறுவதில்லை. 30 ஆண்டு காலமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காக பாடுபட்டு சிறைகளில் வாடி 20 ஆண்டுகளாக தென் மாகாண சபை உறுப்பினராக இருந்துள்ளேன். அதில் 8 வருடம் அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளேன். எந்தவித ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை. முதலமைச்சருக்கு தகுதி வாய்ந்தவர்கள் பலர் உள்ளனர். எனக்கு தகுதிகள் காணப்படுகின்றன. கல்வி தகமையும் எனக்கு உள்ளது. அரச சொத்துக்களை கொள்ளையடிக்கவில்லை. ஆகவே எனக்கு கூடுதலான தகுதிகள் உள்ளன. மோசடிகளுக்கு எதிரான முன்னணி தொடர்பில் முழு நாடும் பேசுகையில் தென் மாகாணத்தின் மோசடிகளுக்கு எதிரான சங்கத்தின் தலைவராக தகுதியுடைய அஜித் பிரசன்ன தென் மாகாணத்தின் முதலமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு காலி மக்கள் ஒன்றிணைவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. முதலமைச்சர் பதவியை ஏன் நாங்கள் வேறொருவருக்கு வழங்க வேண்டும்? அதனை பெந்தர எல்பிடிஏவில் தக்க வைத்துக் கொள்வோம். நான் வெற்றி பெற்றால் பெந்தர வெற்றி பெற்றதாகும். இதனை மறந்துவிட வேண்டாம். எரிபொருள் மானியம் அன்றி வேறு எந்த மாற்று திட்டமும் தேவையில்லை என நீர்கொழும்பு மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். எரிபொருள் மானியம் அகற்றப்பட்டால் அதற்கு பதிலாக வேறு மாற்று திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று கடற்றொழில் அமைச்சு தெரிவிக்கின்றது.
எரிபொருள் மானியம் இல்லாமல் போவது தொடர்பில் நீர்கொழும்பு மீனவர்கள் ஒன்றியம் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. மாதம் ஒன்றுக்கு 20 முதல் 25 நாட்கள் தொழிலில் ஈடுபட்ட போதிலும் தற்போது 10 முதல் 12 நாட்கள் வரை குறைந்துள்ளன. கடற்றொழிலில் ஈடுபட முடியாது. எரிபொருள் செலவு ஈடு செய்ய முடியாத அளவில் காணப்படுகின்றது. 8 மாதமாக நிவாரணம் இல்லை. தற்போது எரிபொருள் மானியத்தை நிறுத்தி அதில் உள்ள ஊழல்களை மீனவ மக்களின் மீது சுமத்துவது தொடர்பில் எமது எதிர்ப்பை வெளியிடுகின்றோம். கடற்றொழில் அமைச்சின் பணிப்பாளர், பிரதி பணிப்பாளர் ஆகியோரிடமே இந்த விடயங்கள் காணப்படுகின்றன. විකල්ප සහනාධාර කිසිම දෙයක් එපා. අපිට දැල් දෙන්නම් කිව්වා බෝට්ටු දෙන්න. நமக்கு மாற்று திட்டங்கள் வேண்டாம். படகு தருவோம், அதனை தருவோம், இதனை தருவோம் என்று கூறுவதை விட இந்த மானியம் போதாது. எனவே இதை உரிய முறையில் முன்னெடுக்குமாறு நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். ඒ ආකාරයෙන්වත් පවත්වා ගැනීම සඳහායි ඒ අපෙන් ඉල්ලා සිටිනවා. ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கு கல்வி முக்கியமானது. எனினும் நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் கல்விக்காக ஏங்கும் மாணவர்களும் இருக்கவே செய்கின்றனர். நாளைய உலகை வெல்ல துடிக்கும் வல்லமையுள்ள இந்த மாணவர்கள் மின்சாரமின்றி அல்லலுறுவது வேதனைக்குரியது. பதுளை மாவட்டத்துக்குட்பட்ட லுணுகல சோலன்ஸ் தோட்டத்தின் பேஸ்புக் பிரிவே இது. 1984 ஆண்டு ஜனவசம திட்டத்தின் கீழ் இந்த பகுதிக்கு மின்சாரம் வழங்கப்பட்டது. இந்த பகுதி மக்களின் மின் கட்டணத்தை 1999 ஆண்டு வரைக்கும் தோட்ட நிர்வாகமே செலுத்தி வந்துள்ளது. பின்னர் அதனை பொறுப்பேற்க தோட்ட நிர்வாகம் மறுத்தது. அப்படி மறுத்ததன் பின்னர் 99 ஆண்டு இந்த தோட்டத்திற்கான மின் இணைப்பு முற்றாக துண்டிக்கப்பட்டது. அன்று முதல் மின்சார வசதியின்மையால் இந்த பகுதியில் வசிக்கும் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர். விடிய விடிய லாமனை வச்சு எரிக்கிறதுனால எங்களுக்கு படிக்க இல்லாமல் சின்ன பிள்ளைய வந்து லாமனையை தட்டி விடுறது, ஏன்னா அடுப்புலாம் புத்தகம்லாம் எரியிறது, எங்களுக்கு உடுப்பெல்லாம் பிடிக்கிறது. எங்களுக்கு ஸ்கூலில் எவ்வளோ பயிற்சி கொடுத்தாலும் செய்ய முடியல, கரண்ட் இல்லாதனால. எங்களுக்கு கரண்ட் இருந்தாக்க இதெல்லாம் செய்யலாம். பாடசாலை மாணவர்கள் உட்பட பலரும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளமையை இந்த காட்சிகள் புலப்படுத்துகின்றன. கல்வியின் மூலம் தமது சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் இருக்கும் இந்த மாணவர்கள் இவ்வாறு இருளில் கல்வி பயில்வது வேதனைக்குரியது. ஒழுங்கா படிக்கிறதுக்கும் வசதி இல்லைன்னு கேட்டா கரண்ட் இல்லாதனால எந்த ஒரு உதவியுமே எங்களுக்கு இல்ல. ஓட்டு கேட்டு வராங்க, கும்பிடுறாங்க, ஓட்டை வாங்கிட்டு போறாங்க. எங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாருமே. நாங்க சரியான வேதனையில இருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்க உதவி இல்ல. எல்லாம் சரியான கஷ்டத்துல இருக்கும். தமது குறைந்த வருமானத்திலும் பாரிய தொகையை செலவு செய்து மின்சார இணைப்பை பெறுவதற்காக இந்த பகுதி மக்கள் காத்திருக்கின்றார்கள். எனினும் இவர்களின் வாழ்வில் ஒளியேற்றி வைக்கும் காலம் இன்னும் உரிய அதிகாரிகளுக்கு வரவில்லை போலும். இனியும் தாமதிக்காமல் மின்சார வசதியை பெற்றுக் கொடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றார்கள் சோலன்ஸ் பேஸ்புக் பிரிவு மக்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. விளையாட்டு செய்தி. ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் இலங்கை நிர்ணயித்த 297 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடும் பாகிஸ்தான் சற்று முன்னர் வரை 39 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 206 ஓட்டங்களை பெற்றிருந்தது. பங்களாதேஷின் ஒஸ்மான் அலி மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை 50 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 296 ஓட்டங்களை பெற்றமை குறிப்பிடத்தக்கது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்த இலங்கை சார்பாக லஹீரு திரிமான மற்றும் குசால் ஜானித் பிரேரா ஜோடி ஆட்டத்தை ஆரம்பித்தது. 28 ஓட்டங்கள் பகிரப்பட்ட நிலையில் முதல் விக்கெட்டாக குசால் ஜானித் பிரேரா 14 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து இணைந்த குமார் சங்கக்கார மற்றும் லஹீரு திரிமான ஜோடி 161 ஓட்டங்களை பகிர்ந்து இலங்கை அணியை வலுவான நிலைக்கு கொண்டு வந்தது. குமார் சங்கக்கார தனது 84வது சர்வதேச ஒருநாள் அரைச்சதத்தை எட்டினார். 65 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 8 பவுண்டரிகள் அடங்கலாக 67 ஓட்டங்களை பெற்றார். அபாரமாக துடுப்படுத்தாடிய லஹீரு திரிமான தனது 2வது சர்வதேச ஒருநாள் சதத்தை அடைந்தார். 110 பந்துகளை எதிர்கொண்ட அவர் ஒரு சிக்ஸர் 11 பவுண்டரிகளுடன் 102 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். 47 ஓட்டங்களுக்கு அடுத்த 3 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன. எனினும் அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் மற்றும் தினேஷ் சந்திமால் ஜோடி வீழ்த்தப்படாத 7ஆம் விக்கெட்டில் 45 ஓட்டங்களை பகிர்ந்தது. ஆஞ்சலோ மேத்யூஸ் ஆட்டமிழக்காமல் 55 ஓட்டங்களை பெற்றார். இலங்கை அணி 50 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 296 ஓட்டங்களை பெற்றது. பந்துவீச்சில் உமர் குல், சயிட் அப்ரிடி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர்.
finishes off with a magnificent number 296 for 6. That is the best. 297 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடும் பாகிஸ்தான் 28 ஓட்டங்களுக்கு முதல் விக்கெட்டை இழந்தது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சர்ஜில் கான் 26 ஓட்டங்களுடன் வெளியேறினார். அகமது சேஷாத் 28 ஓட்டங்களுடனும் முகமது ஹாஃபிஸ் 18 ஓட்டங்களுடனும் ஷாஹிப் மஷூத் 17 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்தனர். பாகிஸ்தான் 121 ஓட்டங்களுக்கு முதல் 4 விக்கெட்டுகளையும் இழந்தது. அணித்தலைவர் மிஸ்பாஹுல் ஹக் மற்றும் உமர் அக்மல் ஜோடி சிறப்பாக துடுப்படுத்தாடி பாகிஸ்தான் ஓட்ட எண்ணிக்கையை 200 உயர்த்தியது. இதுல நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.